ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்ம இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம செய்யாத ஒரு வேலையை தான் செய்ய போறோம். ஏன்னா நம்ம சின்ன வயசுல கூட பட்டம் விட்டது கிடையாது. இன்னைக்கு நம்ம பசங்க பட்டம் விடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக நம்ம கொஞ்சம் பட்டம் விடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால இவ்வளவு பேரும் பட்டம் விடணும்னா ஆளுக்கு ஒண்ணு செய்யறது சின்ன விஷயம் கிடையாது. அதனால என்ன பண்றோம், நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா பெருசா இந்த பாருங்க, இத மாதிரி நம்ம வீட்டுக்கு போய் தான் பார்த்திருப்போம். இந்த தார்பாய் இதை போல ஒரு தார்பாய் வச்சு என்ன பண்ண போறோம், ஒரு 6 அடி சைஸ்ல 6க்கு 6 சைஸ்ல ஒரு சூப்பரான ஒரு பட்டத்தை செய்ய போறோம். கண்டிப்பா இது வந்து வித்தியாசமான ஒரு முறையில இருக்கும். யாருமே செய்யாத அளவுல வேர்ல்டுலயே நம்பர் ஒன் பெரிய பட்டத்தை செய்ய போறோம் அப்படிங்கிறத உறுதியா சொல்றேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்ப நிறைய விஷயங்கள் நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பட்டம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா சூப்பரான பட்டம் செஞ்சலாம். அதுல என்ன பண்ணலாம், நீங்க வந்து பேராசூட் ரேஞ்சுக்கு அதை பிடிச்சிட்டே பறந்துடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா வீடியோக்குள்ள வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு இந்த படத்தாலதான் பட்டம் செய்ய போறோம். சரியா, பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 அடி சைஸ். சரியா, 6க்கு 6 இந்த சைஸ்ல நம்ம பட்டம் செய்ய போறோம். இதுக்கு செய்ய வேண்டிய ரொம்ப பேசிட்டோம். சரி, ஓகே, இப்படி பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்ன பண்ண போறோம், இல்ல இதை இங்க வைக்க போறோம். இப்படி கிராஸ் 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 கிராஸ். ஓகே, வச்சுக்க போறோம். இந்தாருங்க, பைப் வேணும்ல. இப்ப நீங்க ஒரு பைப் எடுத்துட்டு வாங்க. இப்ப இதுல மணல என்ன பண்ண போறோம், இந்த பைப்பை ஸ்ட்ரைட்டா வைக்கணும். நம்ம கண்ணியமா நம்ம செருப்பெல்லாம் கட்டி போட்டு தான் பார்க்க போறோம். இவர மாதிரி நம்ம வந்து அராஜகமா பண்ண போறது இல்லை எதையும். ஓகே, ஒட்டுறதுக்கு முன்னாடி அறுக்கணும் அப்படிங்கிறது தெரியல பாருங்க அவருக்கு. அதுக்குதான் எக்ஸ்ட்ரா நாலேஜ் வேணுங்கிறது. ஓகே, இப்ப கத்தி வச்சு கர கர கரன்னு இருக்க போறாரு. நம்ம கிட்ட போயிடும். அருங்க அருங்க அருங்க. சூப்பரான ஒரு பைப் வந்து செம்ம குவாலிட்டியா இருக்கு. அதனால என்ன பண்ணிடுச்சு, ஈஸியா கத்தி வச்சு கேட்டா ஒரு சிலர் நான் தான் பக்காவா. இப்ப அடுத்தபடியா பண்ணணும், என்ன பண்ணணும்னா இத மேல ஒட்டணும். அப்படியா, இதுக்குதான் முன்னாடியே சொல்லி வைக்க சில விஷயத்த. அவர் டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டாரு பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்து கையில எடுத்துங்க. புடிங்க, எப்படி விட்டுறது என்னமோ சொன்னீங்க புடிங்கன்னு. எப்படி கரெக்டா விட்டுறனா இல்லையா? விட்டுறீங்க விட்டுறீங்க. விட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட் சோத்து பஸ் வச்சு தானே. படிதான் சுருங்கி இருக்குண்ணே. சவுண்ட் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஆன் பண்ணு ஆன் பண்ணு ஆன் பண்ணு. என்ன இப்படி அழகா விட்டுறீங்க? நானு உங்க அளவுக்கு ஒன்னும் தேவலையா தம்பி? யாருப்பா தம்பி கத்தி கையில வச்சுக்கிது? கொண்டாங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க அப்படியே. ஓகே, இப்ப ஒரு லைன் அடிச்சாச்சு. இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், சேஃப்டிக்கு ஒரு குறுக்கு லைன் அடிச்சிருவோம். சரி. சும்மா நோண்டிக்கிட்டு இருக்கிறேன் லாயக்கு. நீங்க வரைய மாட்டேங்குதுண்ணே. ஐயோ, பேசிட்டோம். என்னது என்னது இப்படி இப்படிச்சா இந்தா வந்துருச்சுல. படுதா ஒட்டே போட்டு விட்டு போயிடாங்க. பர்த்டே கேக்லாம் நல்லா விட்டுருந்தேன். கேமரா கையில போதுமா? என்ன போதுண்ணே? ஆமா,
ஆவாது எல்லாம் பாருங்க வாடா. வராதுண்ணே அது. ஓகேதானே? ஓகே. அடுத்தபடியே இப்ப என்ன பண்ண போறோம்? குறுக்கு பைப்பு வளைச்சு ஓட்ட போறோம். குறுக்கு பைப் போட்டுறதான் கடலுக்குள்ள ஊத்தி வச்சிருவாங்கயா. அண்ணா இது வந்து 2 பேரால 2 பேரால முடியாது, 4 பேர் வேணும். சரியா? அதனால நாங்க செலக்ட் பண்ற ஆள் மட்டும் தான் வரணும். சத்துங்க மிஸ்டர். ஓகே. அடுத்தபடியா ஆலிதானசா வா அனசு. போதுமா? இப்ப இத வளைச்சு ஒரு நிமிஷம் போல அந்த சைடு கரெக்டா இருந்துச்சா? இறக்கி வச்சுக்கிட்டாங்க. இப்படிதான் வரணும். இப்ப இதுக்கு முன்னாடி இதுல என்ன பண்ணணும்? டேப் ஒண்ணு பக்காவா பண்ணி ஆகணும். அதுக்கு மேல இந்த டேக்னு சொல்லுவோம்ல, டேக், அதை ஒண்ணு போட்டு இந்த இடத்துல லாக் பண்ணிடணும். டேக் ஒண்ணு விடுங்க. எங்கயா டேக்? டேக் எங்கடா? இங்க இருக்குண்ணா. தெளிக்கிற தம்பி, தெளிக்கிற. அப்படி வச்சுக்கலாம். நீங்களும் டேக் எடுத்து மாதிரி போடுங்க. அந்த சரி எங்க இருக்கு? சரி, அந்த ஹோல் போட்டுக்கவா? போட்டுருங்க. ஓகே ஓகே. இப்ப என்ன பண்றீங்க அனசு? ஒரு டேக் தானே இருக்கு. இழுத்துட்டு போங்க ஃபுல்லா. நல்லபடி வச்சு. வேற டேக் இல்ல? ஓகே. இந்தாருங்க, ஒரு நிமிஷம் கட் பண்றோம். டேய் இன்னொரு டேப் எடுத்துட்டு வா. இன்னொரு டேப் எடுத்துட்டு வா. ஒரே ஆளு இப்படி இருந்தா வேலைக்காவது. இப்ப இதுதான் பிரிஞ்சிடாம முக்கியமா நம்ம குறுக்கு ஒரு 4 டேப் போட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கடா டேப் தேய்ச்சிக்கீங்க? அதெல்லாம் எடுக்கிறதுலாம் தனி சிரமம். அதுதான் நீங்க எப்படி எடுத்தீங்க? ஐயே நான் இதை எடுத்துங்க. அதை எடுத்துக்கிறேன். இல்ல நான் பாத்துறேன். எப்படி விட்டணும்? இப்ப கிராஸ் விட்டுமா? இதை பாத்துங்க, இதை மாதிரி போடுங்க. இந்த சைடுல இன்னொரு நல்ல சைடுல போட்டு வந்துடும். என்னடா இவ்வளவு பச வச்சிருக்காங்க இதுல? என்ன வண்டி எடுத்து நவருங்க. இதுங்க கத்திடுற. மனசுராஜ் எங்க அவங்க கத்தி கொண்டாங்க. இதுல மண்ணை எடுத்துவாங்களா? கத்தி இங்க போட்டுட்டு ஐயே கத்தி வரல. அப்பனா அவ்வளவு லோக்கலா இருக்க டைப்பு. கத்திங்களா? லோகோ போட்டிருக்கோம். அனசு நீ பரிதா வெட்டி விட்டுறாத. இந்தா இங்க போட்டுருங்க. டபுள் கிராஸ் போட்டுருங்க. தம்பி பம்பரை ஏறுங்கப்பா.
எடுத்து போலாம் அது எடுத்துடா பம்பர் கயிறு கிட்ட பம்பர் தர வந்துருங்க இருக்குல்ல இதுதான் இப்போதைக்கு இந்த பட்டத்தை தாங்கி பிடிக்க போகுது எப்படின்னு தெரியாதுல்ல அதுதான் மேட்ரு எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு இது தெரியாம போச்சு பாருங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சீக்ரெட் ஒண்ணு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்ல வேணாமா அப்படிங்கிறீங்களா இல்ல இல்ல பட்டம் வந்து அடுத்து நீங்க செய்யணும்னு நினைப்பீங்கல்ல செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆளுக்காக தான் இந்த இதை நம்ம சொல்றோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டத்துல வந்து கரெக்டா ஈவனா 3 லைன் வரணும் அப்படி வந்தா மட்டும்தான் பட்டம் நேரா பறக்கும் அப்படி இல்லைன்னா மிஸ் ஆயிடும் யார்கிட்ட வீடியோ பாத்துட்டு இருக்கோம் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க யாரும் உங்களுக்கு தெரியாதா தெரியாம முடிக்கிறேன் இங்க ஒண்ணு கட்டிடுவானா கரெக்டா ஒரே ஈவனா கட்டணும் அப்ப நீங்களே கட்டுங்க ஓ கட்டுங்கயா ஒரே ஈவனான்னு இந்த பாத்துங்க இதுல இருந்து அளவு வச்சுங்க ஆடா ஈவனா 1 2 அந்த இடத்துல கட்டுங்க இப்ப டேப் பண்ணப்பா குதிரை மாதிரியே இருக்குதுல்ல குதிரை ஓட்டுறதா அது வேற என்ன கட்டணும் ஒரு நிமிஷம் செலுத்து விடாங்க இடம் மாறிடும் பறக்குமா என்னன்னு தெரியல இங்க ஒரு இது அருந்திருக்குண்ணே அது பிரச்சனை கட்டாயில இதுல தம்பி கட் பண்ணுங்க அங்கிட்டு போடுங்க அதுக்கு சைட்ல அங்கிட்டு இங்கிட்டோம் ஓ இதுக்கு மேல ஆயிக்கலாம இருக்கீங்க எப்படி பண்ணும் இந்த இதுக்கு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு என்ன தேவை நீங்க நமஸ்கார் கத்திட்டு போட்டு பாய் ஆமாடா அரும்படா தம்பி போதுமா இவ்வளவு க்ளோஸ் போறாங்க ஏன் மூஞ்ச காட்டியா கட் பண்ணு தம்பி தம்பி ஆமா அரும்பு அருமையா கட் பண்றீங்க மெஷர்மெண்ட் ஒண்ணு இருக்குல்ல அடுத்தது எங்க கட்டணும்னு இதுதான் இந்த மெஷர்மெண்ட் மாறுனுச்சுன்னா உங்களுக்கு வந்து பட்டம் சரியானபடி பறக்காது அதனாலதான் இந்த மெஷர்மெண்ட் எடுக்குது சரியா இது பாத்துங்க இது இதுல கரெக்டா வரும் இந்த சைடு வச்சீங்கன்னா இப்படி கரெக்டா வரும் அதே போல இங்க வச்சா இதுல கரெக்டா வரும் அது வில்லேஜ் வேற சேனல்யா அது நம்ம சேனல் இல்ல அது வில்லேஜ் வேற ஆள் அதான் நான் சொன்னேன் அது வேற சேனல் இது வேற சேனல் தம்பி கொஞ்சம் கத்தி வச்சு லேசா ஒரு ஹோல் போட்டுருக்கும் நைஸா படுதா ஓட்ட போடுவாங்க படுதா போடுவாங்க பறக்காது பட்டம் படுதாலாம் போட்டேன் ஒட்டிக்கலாம் ஆபத்து நீ கத்தியை வச்சோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் போட்டுவாங்க கத்தி பத்தி இப்படி நல்லா கட்டுறீங்களா நல்லா கட்டுறீங்க நிறைய கட்டியிருக்கேன் இப்போ மாடானே ஆமா உங்களை எல்லாம் வச்சு மேய்க்கிறேன்ல இந்த சைடு ஒண்ணு இந்த சைடு ஒண்ணு போடுங்க மொக்கையா போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகே உழப்ப விட்டுப்புட்டு இந்த ஆளு சொன்னாருன்னு கேட்டு இந்த பயலுக்காக பட்டஞ்சு வந்தோம் பாருங்க யூடியூப் வியூவர்ஸ்க்காக செய்யறோம் 1 லட்சம் வியூவர்ஸ் வராங்க டெய்லி உங்க 1 லட்சம் சார் அது சரி இப்போ பட்டம் பக்கவா ரெடி ஆச்சு இதுக்கு வாலு ஒண்ணு இருக்குல்ல அந்த பகுதியை இப்ப நம்ம ரெடி பண்ண போறோம் ஓகே பாத்துங்க 90% பட்டம் ரெடி ஆயிடுச்சு வேலை கிடக்கு குதிரை ஓட்டுறீங்க ஆமா கரெக்டா இதுல வேலை இருக்கு பட்டத்தை வால் ஓட்டுறதுக்கு முன்னாடி பின்பக்கமா ஓட்டணும் வாழை அதனால இது பரட்டணும் மேல
சரி இப்படி எடுத்துரும். பரட்டிடுவோம். நம்பி இந்த கத்தியில் இங்க பெரட்டினா விட்டானே. பெரட்டி தான் ஒட்டணும். பின்பக்கம் தான் ஒட்டினா டேமேஜ் ஆகாம நிற்கும். சரி இது எங்க? சரி வாங்க. அப்படியா? ஆமா. ஏய் ஏய் ஒரு பக்கம் ஒழுங்க கீழே. இதுல ஒரு அனசு. நம்மளோட பட்டம் தயாரான நிலையில இருக்கு. ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி. கட்சியில வந்துரும். இது எந்த கட்சியில இந்த கலர்ல கொடி இல்ல இல்லப்பா. இது எதுக்கு கட் பண்ணிடலாமே? இதை கட் பண்ணியாச்சு. ஓ லைஃப் மொமெண்டா. கொஞ்சம் ஹைட் ஏத்திட்டுங்க. ஓகே, விட்டுங்க விட்டுங்க. 3 சைடு மட்டுங்க. நீ எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுல ஜி. லாஸ்ட் டம்மி பண்ற வராங்க. பாத்து செக் பண்ணீங்க. ஓகே தான ஹைட்? அடுத்த அதுக்கு மேல ஒண்ணு போடுங்க. இந்த சைடு 2 மட்டும். இங்க கிட்டக்க நிறுத்து. ஏய் உன்ன டேப்பங்கடா. எடுங்கடா. பேப்பர் ராலி. ஜி நறுக்குங்க ஜி. என்னடா உன்ன டேப்பு? கீழ இருக்கு போல. இந்த எடுத்துங்க. இத்தனை பேரோட உழைப்பு இருக்கு இதுல. அதனால நம்மளுங்க மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்புறம் என்னென்ன பாத்துட்டு இருக்கீங்க? கட் பண்ணுங்க ஜி. ஆமா பார்த்தாங்க. வெறும் 30 பேரும் 40 பேரும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர். ஆனா பாக்குறது 30 பேர் 40 பேர். இல்ல தம்பி நல்லா விட்டுறீங்களே. டேய் டேய் ஏய் பாய். சாவடிறாங்க. கட் பண்ணு மாலத. இந்த கிண்டர். கட்றா. இப்ப இந்த நீட்ல ஒண்ணு போடுங்க. இங்கிட்டு போ. ஜி இங்க கட்டு. கத்திரிக்கோல். அதே மாதிரி பரட்டி போடுங்க. ஏன்னா வால் முக்கியம் பாருங்க எல்லாத்துக்குமே. இது வந்து கொஞ்சம் இதான வச்சு ஓகே. விரல மட்டும் நிக்கிறாங்க. இந்த அடுத்து போதுமா? ஓகே. எட்டாவதுண்ணா இது. இப்ப இதெல்லாம் ஓகே ஆச்சு. இது எட்டாவது கரெக்டா இருக்கும். சரி ஓகே. பட்டத்தை விடுவோம். இல்ல இன்னும் கொஞ்சம் வெயிட் எடுத்துங்க. இன்னும் நீல கட்டுவோம். நான் மேல தெரியல நல்லா பறக்கும். அப்படியா? நம்புறீங்களா? இது பறக்கும்னு நம்புறீங்க. நமக்கு வந்து வால் பத்தாதனால என்ன பண்றோம், எக்ஸ்ட்ரா ஒரு வாழை இந்த பொன்னாடையில இருந்து நம்ம பிரிச்சு எடுக்க போறோம். தம்பி கத்திரிக்கோள் கொடுங்க. பிடிப்பா. ஆமா இதெல்லாம் தேவையில்லை. டேய் நேரா கை தட்டுங்கடா எல்லாம். என்னத்துக்கு அது விடுப்பா. எடுத்துட்டே வந்துட்டான். ரொம்ப ஜாம் ஆகுது. இங்க பாருங்க, இந்த வீடியோ வந்து கரெக்டா குறைஞ்சது என்ன ஒரு 10 மில்லியன் வியூஸ். விரல் தானே இருந்து விடுங்க. எவ்வளவுதான் இது உள்ள வச்சுட்டோம், ஒரு விரல் இருந்தா. இது வந்து 10 மில்லியன் வியூஸ் போயிடுச்சுன்னா இந்த வீடியோ, அடுத்த வீடியோ இதை விட பிரம்மாண்டமா ஒண்ணு அடுத்த ஹெலிகாப்டர் பறக்க போறோம். போன்னு நினைக்கிறீங்க? அது தெரிஞ்சுதானே இப்படி பேசுறீங்க? எனக்கு தெரியாது. இதுல வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இந்த ஒவ்வொரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு என்ன பண்றோம், நம்ம சார்பில் ஒரு சூப்பரான கிஃப்ட் ஒன்று வழங்குறது இருக்கோம். அதை மிஸ் பண்ணாம அந்த கிஃப்ட் வாங்குறதுக்கு எப்படின்னு அது போவான்னு தெரிஞ்சு இவ்வளவு இது போடுறீங்க. நம்ம வீடியோ எப்போ துணிச்சலா பண்ணலாம். ஓகே. இப்ப நம்மளோட அந்த ரோப் எடுத்துருவாங்க. அந்த பை இது எடுத்துருவல கம்பு கைப்பிடி. சரி அப்ப இதுதான் இது போதும். இதுல இருந்து நான் இப்படி தூக்குனிச்சா இழுத்து பிடிக்கிறதுக்காக இது நிமிஷத்தை இல்லைங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கட்ட போறோம். இல்ல 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 எதுவும் பண்ணல.
கயிறு கட்டுறதுக்கு மேல திருப்பணும்ல. அண்ணா பொத்து விட்டுருவாங்க. கயிறு வேணாங்க, கயிறு வேணாங்க. கத்திரி ஓட்டத்து இந்த மேல இந்த கயிறை கட் பண்ணுங்க. இந்த கயிறை கட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க ஜி. ஜி கட் பண்ணுங்க டக்குனு. இங்க வர ஏய் இங்க கட் பண்றா. ஆக மாட்டாமா, இங்க கட் பண்ணுங்க பாலா. இது கட் பண்ணுங்க, கத்தி வச்சு எடுத்து கட் பண்ணுங்க. அதுக்கு கட் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுது. கிளம்பலாம் நீங்க. அண்ணே டென்ட் மாதிரி போட்டுருவோமா? இது லாஸ்ட்ல டெண்டா தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக நம்ம பெங்களூர்ல ஒருத்தர் இருக்காரு, நம்ம நண்பர் ஒருத்தர், டென்ட் கொட்டாயின்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு. அவருக்கு ஃப்ரீயா கொடுத்தலாமா? இல்ல வெறும் 10 வீடியோ தான் போட்டுப்பாரு. ஆனா அவருக்கு வியூஸ் எவ்வளவு தெரியுமா இருக்கும், வேற லெவல்ல போயிருக்கும். என்னன்னு தெரியல, அவரு கரெக்டா மெயின்டைன் அது இருக்கும். ஓகே, வியூவர்ஸ் எல்லாம் பாத்துட்டு கழுத்துல மாட்டிட்டு. ஓகே, இப்போ வந்து பட்டத்தை பறக்க விட போறோம். எப்படி இருக்கு? கொஞ்சம் லாங் வியூ ஒய்டா ஒய்டாங்கல்ல. ஓ நான் தான் ஃபர்ஸ்ட். எப்படி சோயிங்னு பறக்க போகுது. நீங்க உங்களுக்கு எடுத்துறவா? வீடியோ கட் பண்ணி ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்துக்கும். வந்து கீழே இருக்க வியூலாம் இங்க இருந்து பாத்துருவோம். நம்ம மேல போய் எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு பாக்கணும்ல. அதுக்காக தான் இந்த கொடாக்க வந்து ஃபிட் பண்ண போறோம். ஏன் இவ்வளவு ஹாப்பியா சொல்றாருன்னு தெரியுமா? ஏன்னா 28,000 என்ன வருது, அது எங்க மேலவே வருமானம் தெரியல. சரியா? இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதுக்கு வந்து ஸ்டாண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம், பாக்ஸ் பேச்சு ஸ்டாண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு தாங்க, ஏமா எந்த அளவுக்கு தாங்க போகுதுன்னு தெரியல. இது வந்து எப்படி பறக்க போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் என்ன பண்ணுறோம், நம்ம இதுல சூப்பரா வீடியோ ஷூட் பண்ண போறோம். அதனால முதல்ல கோப்ரோவையும் ஆன் பண்ண போறோம். சாரி, கோப்ரோங்கிறேன், இது பேர் என்னப்பா? 360 கொடாக் கம்பெனி பேரா? என்ன இப்படி வருது? வருமானம் தெரியல திருப்பி. ஆனா சந்தோஷமா விட்டுறாங்க. குத்து கச்சு குத்துமா சரியாயிடும். எப்படி சந்தோஷமா விட்டுறீங்க? என்ன பண்றது, சப்ஸ்கிரைபருக்காக நான் வந்து எவ்வளவுதான் பண்ணிட்டேன். இதையும் பண்ணி பாத்துறோமே, நம்ம சப்ஸ்கிரைபர் தானே ஹாப்பியா இருக்கணும். போனா போனதுதான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? 28,000 போனா போட்டுமா. கட் பண்ணுங்க ஜி. மேல விட்டிடலாமா? டிரான்ஸ்பரண்ட் தானே. மேல விட்டுனா கிளாரிட்டி போயிடும். இதுல 4 பேர் இருக்காங்க, எப்பயாச்சும் பாக்குறவங்க தான் சொல்லுவாங்க, அண்ணே கேமரா கொஞ்சம் கிளாரிட்டியான கேமரா யூஸ் பண்ணுங்க. நானு இந்த சைடு கண்ட்ரோல் எங்க இருக்கு? இந்த சைடு தெரியாதா? தெரியலையே. அது மறைச்சு விட்டுட்டீங்க. இதா இருக்கு. சார்ஜ் இருக்கா? இந்தம்மா கட் பண்ணு. முக்கியமா ஓகே, எல்லாமே ஓகே. அடுத்தபடியா சரி, ஷார்ட்ஸுக்கு தம்பி கட் பண்றாங்க. என்னன்னா இது? ஒண்ணு இல்ல, இத குடிச்சிட்டு ஓடுனீங்கன்னா ரன்னிங்ல ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளைங் ஆகும். மல்லாக்கெல்லாம் திரும்புது. நான் ஓடுதா எங்க வேணாலும் ஒரு காத்து இல்லையா, ஒரு இலை கூட அசையலையே. என்ன இப்படி இருக்கு இந்த மாதிரி? டேய் இந்த சைடுல இருந்து வாங்கடா, எந்த சைடுல நின்னுட்டு இருக்கீங்க? ஆமா பாலா, கொஞ்சம் பாருங்க, கேமரா அப்படியே இந்தாங்கப்பா, பிடிங்க பாலா. பாலா அது பிரிஞ்சிருச்சு ப்ரோ, சீக்கிரம் ப்ரோ. நிக்கிறீங்க? ஏய் தம்பி கேவலா, தனியா வைக்கணும். அந்த சைடு ப்ரோ. வாழை மேல எடுத்துருவேன் சார்.
பாருங்க. சிக்கல் இல்லாம எடுத்து கருப்பே என்ன இப்படி கிடக்கு கயிறு நேரம் நீட்டி போடுங்க. கயிறு சிக்காம நேரம் இழுத்து நேரா இழுத்துட்டு போடாங்க. நேரம் அங்க எடுத்து போடு இந்த பக்கம் விடாதீங்க. இங்க ஓடுறான் அங்கிட்டு தானே காத்திருக்குது. காற்றே மட்டும் அடிக்கல. ஆனா காத்து வந்து எங்க அடிக்குமோ செக்க அங்க அடிக்கும். இந்த பக்கம் எங்க அடிக்கும். நீங்க ஆப்போசிட்ல வடக்கு இருந்து தெற்க பக்கம் போனாதான் மேல கிளம்பும். எங்க போனா இங்க இருந்து இங்க போவோம். இங்கதானே வீடியோ எடுக்காதீங்கப்பா. கொஞ்சம் வாழ விட்டுரு. இப்படி போயிடுவா அதான் இங்க கீழே பாருங்க பிச்சு இருக்குனே. விடுடா தம்பி. மனசு கை எடுத்துக்க. நான் ஓடுது. எடுத்துக்க. ஓகே கொஞ்சம் தூரம் ஓடியா. அதாவது எல்லாம் ஓகே தான். காத்துல தான் ஏறும். காத்து சுத்தமா இல்லையா கவனிக்கலாம். நீங்க என்ன பண்ணாலும் ஏறாது. காத்து இருக்கும். இது பொட்டத்துல 4 கிலோமீட்டர் 5 நம்ம திருச்சிராப்பள்ளில இருந்து வேளாங்கண்ணி நோக்கி வந்திருக்கோம். இதுக்கான இந்த பட்டம் விடுறதுக்காக மட்டுமே இது வரைக்கும் யாரும் இந்த அளவுல பட்டம் விட்டுருக்க மாட்டாங்க. அது 30 கிலோமீட்டர் தாண்டி வந்து நம்ம முதன்முறை என்ன பண்ணிருக்கோம், இதை மாதிரியான ஒரு பட்டத்தோட சூப்பரா வந்திருக்கோம். இதுல பாருங்க 360 கேமராலாம் செட் பண்ணிருக்கோம். மேல இருந்து வியூ உங்களுக்கு காட்டுறதுக்காக என்ன பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வீடியோ புரியும். ஆன் பண்ணி வச்சுக்க. ஏன் டவுன் சரியில்லையா? வேலை இருக்குப்பா, அப்புறமா கூப்பிடுறப்பா. வேலை இருக்கு, அப்புறம் கூப்பிடுறேன். ஏறுது ஆனா என் டவுன் இதாகுது. திருட்டுனாலயா இப்படி வளைஞ்சிட்டு விடுங்க விடுங்க, லைட் லூன்னு விடுங்க. நூலை கரெக்டா விடுங்க. கட்டினது இதா இருக்கா? கிட்டக்கு வந்துரு. ஆன்லைன்ல இருக்கு சட்டம் ஏறு டேக் நின்றுறாங்க. ஆஃப் பண்ணிட்டு கட்ட பாருங்க. இறக்கணுமா? அது இப்படி வெயிட் பண்ணும். டக்குன்னு சாஞ்சிருந்தேன். லூஸ் இருக்க விட்டு தான் ஏறுது. ஏத்துங்க ஏத்துங்க. நூல் விடுங்க, நூல் விடுங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு பட்டத்தை மேலே ஏறியாச்சு. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி 360 வேலை செய்யாம போச்சு. அது ஃபர்ஸ்ட் டைம் கீழே விழுந்ததே டேமேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நமக்கு வந்து கேமரா, அதாவது மொபைல் கேமராவோட வீடியோ பக்காவா எடுத்து வச்சு